திரு தனியரசு, இங்க அமமுகங்கிற பெயர்ல தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு. தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஏன் தொடர்ச்சியா அதிமுக இணைப்பை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி எழுது இல்லையா? அமமுக தோற்றத்தினுடைய நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியிடமிருந்து மீட்பது. அதனால அந்த கட்சியினுடைய நோக்கமே, துவக்கியதனுடைய காரணமே எடப்பாடியின் பிடியிலிருந்து அதிமுகவை மீட்பது. ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற வரை அது தொடருங்கிறது அவருடைய வாதமா இருக்கு. அதுதான் நேற்று தேனியில மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அந்த கருத்தை மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சிக்கு எடப்பாடியினுடைய பிடிவாதம் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த 8 கோடி வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள், அதிமுகவுடைய 2 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இவர் ஆய்வு கூட்ட பெயரால ஒரு விமர்சனத்தை ஆய்வு கூட்டம் நடத்தல, ஒரு சுய பரிசோதனை, நிர்வாகிகளோட கருத்தை கேட்காம எடப்பாடி சர்வாதிகார போக்கோட இருக்கிறாருங்கிற விமர்சனத்திலிருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொள்வதற்காக ஒரு கூட்டத்தை சடங்காக நடத்துகிறார். அதாவது இந்த கூட்டம் எதனால தோற்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நாளெல்லாம் நம்ம விவாதிக்கிறோம். அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் ரொம்ப பொறுப்பா எடப்பாடி கிட்ட 2ஆம் 3ஆம் வகுப்பு இப்படி ஒரு ஆய்வு கூட்டம் நடக்காம இருந்திருந்தாலும் அதுக்கு ஒரு கருத்து வந்திருக்கும்ல. இப்படி ஒரு பெரிய தோல்வியை பெரிய கட்சியான அதிமுக சந்திச்சிருக்கு, ஆனா தோல்வி குறித்து எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பீங்கல்ல. இப்போ கூட்டம் நடத்தினா இந்த கூட்டம் சடங்குக்காக நடத்தப்படுதுங்கிறீங்க. ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள். அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கூப்பிட்டு கேண்டிடேட் கிட்டையும் மாவட்ட செயலாளர்கிட்டையும் விரிவா 2 கட்டமா கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் மாவட்ட வாரியாக இப்படியான ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அது அடுத்த கட்டமா கட்சியை பலப்படுத்துறதுக்கு உதவாதா? ஆமாயா, இப்ப அந்த ஆய்வு கூட்டத்தில் பாருங்களேன், எல்லாரும் வரிசையா அமர வைக்கப்பட்டு ப்ரீ கேஜில எல்கேஜி யூகேஜி மாணவர்களை போல மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அமர வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கையை கட்டி வாயை பொத்தி அமைதியா உட்கார்ந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு பேரு ஆய்வு கூட்டம். அதிமுகவினுடைய தலைமையாக மறைந்த ஜெயலலிதா இருந்தப்ப எப்படி இருந்தாங்க ஐயா? அது நீங்க கிளம்பாக்கம் அந்த இதுல அவர் ஆய்வு கூட்டம் நடத்தி இது மாதிரி நிர்வாகிகளை எல்லாம் அப்பவே அம்மா வந்து சுப்ரத்தனுக்கு தெரியாத அந்த மண்டபம் அந்த கூட்டத்துல கேக்குறாங்க, உடனுக்குடனா பொறுப்பாளர்கள் இந்த மாவட்ட செயலாளர், இந்த ஒன்றிய செயலாளர் செயல்படலையுமா, இவங்கதான் இந்த கட்சி நம்முடைய தோல்விக்கு காரணம்னு சொன்னா அந்த கூட்டத்திலேயே அம்மா அந்த பொறுப்பாளர் எடுத்துட்டு வேற பொறுப்பாளரை அறிவிச்சாங்க. நீங்க அம்மாவிட்ட வந்து எல்லாரும் அதிகாரபூர்வமா எந்த குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் யார் மீது வேணாலும் குற்றச்சாட்டை தைரியமா வைக்கலாம். ஆனா எடப்பாடியுடைய கூட்டத்துல பொதுக்குழுவிலையோ எடப்பாடி இப்பொழுது நடத்துற இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெறுகிற இந்த ஆய்வு கூட்டத்திலேயோ ஒரே ஒரு நபர் எவ்வளவு பெரிய மாவட்ட செயலாளர், எவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வாய் திறந்து தோல்விக்கு இதுதான் காரணம் என்று உண்மையை சொல்லி விவாதித்ததாக நீங்க ஒரு செய்தி பார்த்திருக்கீங்களா? சிபிஐல கூட, காவல்துறையில கூட, இப்ப ஆம்ஸ்டார் கொலை வழக்குல கூட குற்றவாளிகிட்ட விசாரிக்கிறத கூட வெளி தகவல் சொல்றாங்க. அது கூட வெளியே வந்துருது. ஆனா அதேபடியா ஒரு அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி, அதுல ரகசிய கூட்டமா நடக்குது. ஒரு நாட்டு இவ்வளவு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, புரட்சி தலைவர் அம்மா தொண்டர்களுக்கு அவ்வளவு அதிகாரத்தை தந்த கட்சி, அந்த கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துது தோல்விக்கு பிறகு. எதுக்கு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்றீங்க? எதுக்கு ஊடகத்தை அட்மிட் பண்ணல? யாராவது வெளியே வந்து நாங்க இந்த கருத்து சொன்னாரு, இவர் பொதுச் செயலாளர் இந்த கருத்து சொன்னாருன்னு இதுவரைக்கும் நீங்க ஒரு கருத்தை பார்க்க முடியாது. இன்னும் அவர் எல்லா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி முடிச்சாலும் எல்லாரும் போய் எடப்பாடிய ஐயா நீங்க தான் இந்த கட்சியை காப்பாற்றணும். இல்ல நீங்க தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்த கட்சியாக அதிமுக இருந்திருக்கிறது, அதுவும் ஜெயலலிதா இருந்த காலத்துல அப்படிங்கிறீங்க. அதையும் பதிவு பண்ணுவோம். ஒரு கட்சியினுடைய தேர்தல் தோல்வி குறித்த கூட்டம், அதுல நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் கேட்கப்படுது, அதை கன்சாலிடேட் பண்ணி அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டா இந்த கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிஞ்ச அப்புறம் 6ஆம் தேதி அதை ஒரு கன்சாலிடேட்டா கொடுக்க போறாங்க. இப்பவே ஏன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது யாரு கருத்தே சொல்லலையா? இப்ப நீ ஏதாவது ஒரு கருத்து சொல்லி ஒரு குறை இருந்து குற்றம் சொல்லி அதன் மீது நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல. எல்லாரும் கையை கட்டி அமைதியா கொண்டிருக்காங்க. கூட்டம் நடந்து முடிஞ்சிருந்து எடப்பாடி மட்டும் பேசுவாரு, வேற யாரும் பேச மாட்டாங்க. நீங்க அதே மாதிரி நீங்க வேற மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க நம்ம எவ்வளவோ பொதுக்குழு செயற்குழு நடக்குது, அதெல்லாம் டெய்லி ஊடகத்திலேயே வரும்.
ஆனா நீங்க இங்க யார் ஊடகத்துக்கு அனுமதி இல்ல, ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திரு தனியரசும் திரு சுப்புரத்தினம் தான் ரொம்ப கேட்டகரிக்கலா அங்க என்ன நடந்ததுன்னு புட்டு வைக்கிறீங்க. இல்லையா, நாங்க எங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு, நாங்க அவங்களோட 10 ஆண்டு காலம் நான் வந்து 24 மணி நேரமும் அவங்களோட இருந்திருக்கிறேன். அவங்களோட பத்தி எனக்கு தெரியும்ல. அம்மாவோடு இருந்திருக்கிறேன், சின்னம்மாவோட, டிடிவியோடு, எடப்பாடியோட ஆட்சி காலத்துல கட்சியோடும் நிர்வாகத்தோடும் இணைந்து பணியாற்றிய தனியரசு என்பதனால அங்க என்ன நடக்குங்கிறது எனக்கு அனுபவமா தெரியும். அதனால நான் சொல்றேன். நான் ஒன்னும் அதுல பிழையா தவறா சொல்லல. நீங்க கலந்துகிட்டவங்க கூட கேட்டு பாருங்க. யாரும் எடப்பாடிக்கு எதிராகவோ எல்லாரையும் நாம் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக களத்தில் நின்று பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற அதுதான் அவங்க சொல்றாங்க. கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல அடுத்து உள்ளாட்சி தேர்தலையோ 26 சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்தை நோக்கி அதிமுக போயிட்டு இருக்கும் போது நீங்கள்லாம் வந்து ஒருங்கிணைப்புன்னு பேசி கட்சியினுடைய பலத்தை குறைக்கிறீங்க, பின்னடைவை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆமாயா, இப்ப நீங்க வந்து ஏற்கனவே கட்சியினுடைய வெற்றிக்கும் கட்சியினுடைய இன்ப துன்பங்களில் கடுமையான சோதனைகளில் நெருக்கடிகளில் எல்லாம் கட்சியை உயிராக இருந்து தாங்கி நின்ற சின்னமாவையோ டிடிவியோ ஓபிசியோ நீங்க வெளியேற்றிவிட்டு நீங்க எடப்பாடி மட்டும் கட்சியை பலப்படுத்தி நாட்டு மக்களின் அல்லது வாக்காளர் பெருமக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி அரியணைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பதை யார் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அது எப்படி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 முறை 10 தேர்தலிலே உங்களை தோற்று எடப்பாடியை நிராகரித்திருக்கிறார்கள். 11வது தோல்விக்கு தயாராகி நீங்க இப்ப இருக்கிற இந்த எடப்பாடியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் அணியமாகி 2026 தோல்விக்கு இப்பொழுதே அணியமாகுங்கள் எடப்பாடி அறைகூவல் விடுத்தா யார் வருவார்? நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியுடைய இந்த போக்கு நீடித்தால் வேட்பாளரே கிடைக்க மாட்டாங்க. 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்கள் எடப்பாடிக்கு கட்சிக்காரர்கள் கிடைக்க மாட்டாங்க. யாராவது நம்ம சிம்லா புத்துச்சோள மாதிரி, ஈரோடு ஆற்றல் அசோக்கு மாதிரி வேற கட்சியில இருந்து வாடகை குடிச்சிட்டு வந்து நிறுத்தி அது கிட்டத்தட்ட 230. ரொம்ப அதிமுக ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க இல்ல, ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. நீங்க இரட்டை இலை சின்னத்தில் நின்று போட்டியிட்ட ஒருவர், நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க அதிமுகவை. அல்லையா, இப்ப நான் அந்த ஆதகத்துல இருந்துதான் சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா உயிருக்கு உயிரா அவங்கள மாதிரி இந்தியாவிலேயே கட்சியை நேசித்தவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய சின்னத்திற்காக வாக்கு சேகரித்தவர்கள் எனக்கு தெரியும் இல்லவே இல்லை. நான் வந்து அந்த 2 முறை 10 ஆண்டுகள் 35,000 வாக்குகளை தனியரசு வெற்றி பெற்றனா அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண கிளை செயலாளர் இரவு பகல் தூங்காமல் தன்னுடைய குடும்பத்துல நடக்கிற திருமண நிகழ்ச்சி, குடும்ப சுபகாரியங்களுக்கு எப்படி சிட்டா பறந்து வேலை செய்வாரோ அதை போல கட்சி பணி செய்கிறார், தேர்தல் வாக்கு பணிகளை செய்வார், வாக்கு சேகரிப்பார். இப்ப எடப்பாடி காலத்துல இதே அதிமுகவை நான் தனியரசு பாக்குறேன். ஒருவர் கூட கட்சியை நேசிப்பதோ கட்சியின் மீது பற்றோ அந்த சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பவரே காணாம். அப்பதான் நீங்க 3 இடத்துல ஜெயக்குமார் 3வது இடத்துக்கு போறாரு. தமிழிசேக்க பாஜக எங்க இருக்குது அக்கடி கேட்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜெயக்குமார் என்ற பையன் தலைநகர் சென்னையில ராயப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலயே 3வது இடத்துக்கு போற ரெட்டால தாமரை டெல்லியில இருந்து வந்து வடநாட்டு கட்சி 2வது இடத்துக்கு வருது. இதுக்கப்புறமும் ஒண்ணுமில்லாத கட்சி தாமரைன்னு சொல்றா என்ன செய்யறது? எடப்பா அக்கடி மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யறது? அதே மாதிரி எம்பி ஆகல பாத்துக்கோங்க, செல்வாக்கானவங்க 56 இன்ச்சி பாத்துக்கோங்க. அல்லையா, இப்ப நீங்க வந்து இப்ப எடப்பாடியுடைய அதிமுகவுக்கு அண்ணாமலையோட பாஜக தாமரைக்கு தான் போட்டி. எதிரிகளே காணா. அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஆயிருக்கிறீங்க? வடநாட்டு இந்தி கட்சி பாஜக போட்டி போட்டு நீங்க திமுக ஸ்டாலினை எதிர்ப்பதற்கு பதிலாக அண்ணாமலையோட மோதி கொண்டிருக்கிற எப்படி வர முடியும்? பேசலாம் திரு தனியரசு.